வணக்கம். திறன தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாப்பு சீர்திருத்தத்திற்கு கட்சிகள் ஆதரவு வழங்குவது குறித்து முரண்பாடு. 25 வருடங்களின் பின் காத்தான்குடி பதுளை பஸ் சேவை ஆரம்பம். பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்திற்கு ஆதரவு வழங்கும் விடயம் குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதுகுறித்து பிரதான இரு கட்சிகளும் முரண்பாடான கருத்துக்களை வெளியிட்டுள்ளன. அரசாங்கத்தின் யாப்பு திருத்த யோசனைக்கு வாக்களிக்க அரசாங்கத்தில் இணைந்துள்ள கட்சிகள் சில தீர்மானித்துள்ளதென தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதான அமைப்பாளர் ஜான் அமர்துங்க குறிப்பிட்டுள்ளார். அரசியல் யாப்பு சீர்திருத்தம் குறித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறைகளை அரசாங்கம் மீறியுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். யாப்பு சீர்திருத்தத்தின் மூலம் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறையை விட 17வது திருத்த சட்டம் பாதிக்கப்படுகின்றமை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதான அமைப்பாளர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை அரசாங்கத்தின் உத்தேச யாப்பு சீர்திருத்தத்திற்கு அரசாங்கத்தில் சேர்ந்துள்ள சில கட்சிகள் எதிர்ப்பை வெளியிடும் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அரசாங்கத்தின் அனைத்து கட்சிகளும் யாப்பு சீர்திருத்தத்திற்கு ஆதரவு வழங்குவர் என ஆளும் கட்சியின் பிரதம கொறடா தினேஷ் குணவர்தன தெரிவிக்கின்றார். மேலும் தேர்தல் முறையில் திருத்தம் உள்ளிட்ட சில யாப்பு திருத்தங்களும் சபையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் நீதித்துறையிலும் மாற்றங்களை ஏற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தினேஷ் குணவர்தன கூறுகின்றார். தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள பிரசித்தமான இடங்களில் ராணுவ படை தலைமையகம் அமைக்கப்பட வேண்டும் என பாதுகாப்பு விவகார செயலாளர் கோட்டாபே ராஜபக்ஷ தெரிவிக்கின்றார். வடமேல் மாகாண கட்டளையிடும் கடற்படை தலைமையகத்தை மன்னார் முள்ளிக்குளம் பகுதியில் திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த கடற்கரை பிரதேசத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டியது பிரதான விடயமாகும். மன்னாரில் கடற்படை தலைமையகம் அமைக்கப்பட்டுள்ளமை இந்திய இலங்கை சர்வதேச கடற்பரப்பையும் நாட்டின் கிழக்கு கடற்பரப்பையும் பாதுகாக்கவே. கிழக்கு கடற்கரை மூலம் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத ஆட்கடத்தல் மற்றும் பொருட்கடத்தல் என்பவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும். மன்னார் பிரதேசத்தில் மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்டு வரும் நிலையில் அங்கு கடற்படை முகாம் அமைக்கப்படுகின்றமை அபிவிருத்திக்கும் பாதுகாப்பிற்கும் உதவியாக அமையும் என பாதுகாப்பு விவகார செயலாளர் கோட்டாபே ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் 144வது வருட பூர்த்தியை முன்னிட்டு இன்று நாடளாவிய ரீதியில் பல்வேறு நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசத்திலும் போலீஸ் திணைக்களத்தின் 144வது வருட பூர்த்தியை முன்னிட்டு பல நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. மன்னார் போலீஸ் தலைமையகத்தில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கொடித்துவக்கு தலைமையில் இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் 144வது வருட பூர்த்தி நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வின் போது போலீசார் இரத்த தானம் செய்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வவுனியா போலீஸ் தலைமையகத்தில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அமரசிறி சேனாரத்ன தலைமையில் வவுனியா போலீஸ் மைதானத்தில் போலீஸ் திணைக்களத்தின் 144வது வருட பூர்த்தி நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதன்போது வவுனியா மாவட்டத்தில் உயிரிழந்த போலீஸ் அதிகாரிகளை நினைவு கூர்ந்ததுடன் அவர்களின் குடும்ப அங்கத்தவர்களை அழைத்து பிள்ளைகளின் நலன் கருதி பாடசாலை உபகரணங்களும் கையளிக்கப்பட்டன. இந்நிகழ்வின் போதும் போலீசார் இரத்த தானம் செய்தமை குறிப்பிடத்தக்கது. காத்தான்குடிக்கும் பதுளைக்கும் இடையிலான பஸ் சேவை ஒன்று 25 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்று வந்த யுத்த சூழ்நிலை காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த பஸ் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். காத்தான்குடி மத்திய பஸ் நிலையத்திலிருந்து புல்லுமலையூடாக பதுளைக்கு தினமும் காலை 6:30 மணிக்கு புறப்படும் பஸ் வண்டி பகல் 12:30 மணிக்கு பதுளையை சென்றடையும். அங்கிருந்து மீண்டும் பகல் 1 மணிக்கு காத்தான்குடி நோக்கி புறப்படும் பஸ் இரவு 7:30 மணிக்கு காத்தான்குடியை வந்தடையும் என காத்தான்குடி இலங்கை போக்குவரத்து சபை நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர். பஸ் சேவைக்கான ஆசன பதிவுகளை காத்தான்குடி மத்திய பஸ் நிலையத்தில் மேற்கொள்ளலாம் என நிர்வாகத்தினர் மேலும் தெரிவிக்கின்றனர். பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்கள் 4 பல்கலைக்கழகத்தில் இருந்து இடைநிறுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனினும் மாணவர்களின் வரவு குறைந்ததன் காரணமாக ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை பல்கலைக்கழக நிர்வாகம் அரசாங்கத்துடன் இணைந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எதிரான செயற்பாடுகள் நிறுத்தப்படாவிடின் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் இணைப்பாளர் உதுல் பிரேமரத்ன தெரிவித்தார். மொனராகலை புத்தள பிரதேசத்தில் வீசிய மினி சூறாவளி காரணமாக 35 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்த மினி சூறாவளி நேற்றிரவு ஏற்பட்டுள்ளது.
புத்தள பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 3 கிராம சேவகர் பிரிவில் உள்ள 35 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதில் 3 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. மினி சூறாவளியுடன் கூடிய மழையினால் ஒக்கம்பிட்டிய உலுகல நீர்ப்பாசன கட்டட தொகுதிக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. மினி சூறாவளியினால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக ஆட்களை கடத்திய 26 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். படகு மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு செல்ல தயாராக இருந்த 140 பேர் அண்மையில் மாத்தறையில் கைது செய்யப்பட்டார்கள். இவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையை அடுத்து குறித்த 26 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் தீவிரவாதத்துடன் தொடர்புடையவர்கள் மற்றும் வடக்கு கிழக்கு பகுதியைச் சேர்ந்தவர் மக்களை அழைத்து அவர்களை படகு மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்பி வைத்துள்ளதாக ரகசிய போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். இதன்படி சந்தேக நபர்களை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வரலாற்று புகழ்மிக்க நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய உற்சவம் தொடர்ந்து 25 நாட்களுக்கு இடம்பெறும். இம்மாதம் 7ஆம் தேதி நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் தேர் திருவிழா நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இம்முறை நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் வருடாந்த திருவிழாவிற்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மக்களும் பெருமளவு வெளிமாவட்ட மக்களும் கலந்து கொண்டுள்ளமை சிறப்பம்சமாகும். நேற்றைய தினம் வருடாந்த உற்சவத்தின் 19ஆம் நாள் திருவிழா நடைபெற்றது. மாலையில் வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமான் வெளிவீதியுலா வந்தருளிய போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். மருதனாமடம் காங்கேசன்துறை வீதி ரொட்டி ஆலையடி சந்தியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமுற்ற நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளும் வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர் காயமடைந்ததுடன் வேன் மற்றும் மோட்டார் சைக்கிளுக்கும் சேதம் ஏற்பட்டது. சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் விபத்துக்கு உள்ளாகிய வாகனங்களை போலீஸ் நிலையத்திற்கும் எடுத்துச் சென்றுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாப்பு சீர்திருத்தத்திற்கு கட்சிகள் ஆதரவு வழங்குவது குறித்து முரண்பாடு. 25 வருடங்களின் பின் காத்தான்குடி பதுளை பஸ் சேவை ஆரம்பம். பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. இத்துடன் தமிழ் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.